எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட மிஸ்டர் எடிட்டிங் ப்ரோ. இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை இப்படியா மாற்றுறது, அதை நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க. இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செலக்ட் போனீங்கன்னா சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. அது அந்த ஸ்டெப்பு கரெக்ட் தான். ஆனால் இது ஆட் போகுது. ப்ராசஸிங் ஆகுது. இப்போ ப்ராசஸ்ன்னு இந்த மாதிரி இதாகும். அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, ரிமூவ் பேக்ரவுண்டை போடுறீங்க. திருப்பி ஹேட் போகுது. இப்போ ப்ராசஸிங் ஆகுது. அதை இப்படி பண்ணக்கூடிய இது தப்பு. அதை எப்படி பேக்ரவுண்ட் சரி பண்ணோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் போட்டு சப்ஜெக்ட் போடணுங்க. சப்ஜெக்ட் போட்டு ஆடு போவோம். இப்போ ப்ராசஸ் ஆகுது. இது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ப்ராசஸ் ஆயிடுச்சா? இப்போ அதே செலக்டில் போயிட்டு மாடிஃபை போயிட்டு எக்ஸ்பேண்ட் போட்டிங்கன்னா, நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி சைஸ் வரும். இப்போ என்ன பண்ணோன்னா, ஹீலிங் ப்ரஷ்ஷை வச்சு அதை அந்த ஃபோட்டோ மேலே பெயிண்ட் பண்ண, அதாவது ஹீலிங் பண்ணுங்க. அப்போ இதை போட்டிங்கன்னா சரியாகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எரேஸாக அதனால் டைம் எடுக்கும். எரேஸ் ஆயிடுச்சா? இப்போ அவ்வளோதாங்க. இந்த எடிட்டிங் ரொம்ப ஈஸி. நீங்கள் கூட கற்றுக்கலாம். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்னால் டான் வரும். ஓகே, நன்றி, வணக்கம்.